கொல்கத்தா மருத்துவமனையில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து மருத்துவர்கள் 1 மாத காலமாக போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இந்நிலையில் மாலை 5 மணிக்குள் போராட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து அதை ஏற்காமல் மருத்துவர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ராஜீவ் இணைந்திருக்கிறார். ராஜீவ், மருத்துவர்களுடைய போராட்டம் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. கூடுதல் விவரங்கள் என்ன? உங்களில் அதாவது கடந்த மாதம் ஆர்ஜி அந்த மருத்துவமனை பெண் மருத்துவர் கொல்லப்பட்ட விவகாரத்துல மருத்துவர்கள் அந்த மாநிலத்துல தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதற்கிடையில நீதிமன்றங்கள்ல வழக்குகள் தொடரப்பட்டது. பல்வேறு கேள்விகளை நீதிபதிகள் எழுப்பியிருந்தார்கள். குறிப்பாக உச்சநீதிமன்றத்தின நீதிபதிகள் மருத்துவர்களுடைய பாதுகாப்பு நிலை குறித்தும் எதிர்காலத்தில் மருத்துவர்களுடைய பாதுகாப்புக்கு எது போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல்களையும் கூட வழங்கியிருந்தார்கள். இதுக்கு இடையில தான் மருத்துவர்களுடைய போராட்டம் தங்களுடைய அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என்று ஏற்கனவே அவர்கள் அறிவித்திருந்தது போல அவர்களுடைய அந்த போராட்டத்தை தொடர்ந்த நிலையில் நீதிமன்றம் அந்த போராட்டத்தை முடித்துக் கொள்ளுமாறும் அனைவரும் பணிகளுக்கு திரும்ப வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருந்தார்கள். ஆனால் இன்று 5 மணி வரை அதற்கான அந்த காலக்கெடு நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில மாணவர்களுடைய போராட்டம் தொடர்கிறது. மருத்துவர்களுடைய இந்த போராட்டத்தினால் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்படும் பணியானது பாதிக்கப்படுகிறது எனவும் நோயாளிகள் தரப்பிடமிருந்து குற்றச்சாட்டாக முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில தங்களுக்கு நீதி கிடைக்கும் வரை, குறிப்பாக உயிரிழந்த பெண் மருத்துவருக்கு நீதி கிடைக்கும் வரையிலும் மற்ற மருத்துவர்களுடைய பாதுகாப்பை நிலைநாட்டும் வகையில அனைத்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு உறுதிப்பாட்டை கிடைக்கும் வரை தங்களுடைய போராட்டம் தொடரும் என மருத்துவர்கள் அவர்களுடைய இந்த போராட்டத்தை தொடர்ந்து வண்ணம் இருக்கிறார்கள். மட்டுமல்ல, மருத்துவமனை அதே போல மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மருத்துவமனைகளுமே அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த விவகாரம் மருத்துவ பெண் அந்த கொல்லப்பட்ட விவகாரத்துல தற்போது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகள் என்ன? ஏற்கனவே ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக அந்த விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில போராட்டம் ஒரு புறம் தொடர்கிறது. இதை தொடர்ந்து 2வது முறையாக தற்போதைய நிலை அறிக்கையை நீதிமன்றம் கோரியிருக்கிறது. விசாரணை குழு சிபிஐ அந்த குழுவானது விசாரணை அறிக்கையை சமர்ப்பிக்கும் பட்சத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள், அடுத்த கட்ட அந்த வழக்கு விசாரணையின் போது பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்குவார்கள் என எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே மருத்துவமனைகளுக்கு வழங்க வேண்டிய அனைத்து அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக பெண் மருத்துவர்களுக்கான அந்த பாதுகாப்பு நிலையை உறுதி செய்ய. நன்றி ராஜீவ். கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்.